இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ஜெயந்தி, உன்கிட்ட இவ்வளவு சாப்பிட கூட்டிட்டு வான்னு தானே சொன்னேன். கூப்பிட்டு பாத்துட்டேங்க, வரமாட்டேங்கிறா, அழுதுட்டே இருக்கா. என்ன ஆச்சு, இப்படி சாப்பிடாம உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஆமா, இப்ப சாப்பாடு தான் முக்கியம். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா செத்தா போறேன். போமா, போய் வேற வேலை இருந்தா பாரு. என்னடி ரொம்ப வாய் நீளுது? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்ன இன்னும் நடக்கணும்? அதான் ஸ்கூல்ல அத்தனை பேர் முன்னாடியும் உன் புருஷன் மானத்தை வாங்கிட்டாரு. ஏமா அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதம்மா? நானும் பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப அதிக பிரசங்கத்தனமா உன் புருஷன் அந்த ஆளுங்கற. என்னடி என்ன? நீ அவரை பத்தி என்ன பேசினாலும் நான் பாத்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? அவர் உன் அப்பாடி. இனிமே அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசின பல்லெல்லாம் பறந்துரும். போதும், நிறுத்துமா. சும்மா அவர் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்க. இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஸ்கூல்ல அத்தனை பேர் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு பரிசு கொடுத்தா அவருக்கு என்னமா? சீஃப் கெஸ்டா வந்தா டீசென்ட்டா பரிசு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? இனிமே நான் அவங்க முகத்துல எப்படிமா முடிப்பேன்? உங்க அப்பா சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு நீ பரிசு பணம் இல்ல? அதானே, நீயாவது அவரை விட்டு கொடுக்கறதாவது. உனக்கெல்லாம் ஏன் இடத்துல இருந்து பார்த்தாதாமா என் வலியும் வேதனையும் புரியும். உனக்கெல்லாம் அப்பா தான் கடவுள், அவர் சொல்றதுதான் வேதம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுமா. அவரோட கொன்மூடித்தனமான நம்பிக்கையெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏத்துக்காம எங்கடி போவ? இங்க பார், இந்த வீட்ல இருக்கணும்னா அவர் சொல்படி நீ கேட்டுதான் ஆகணும். நீ படிச்ச திமிரெல்லாம் எங்க கிட்ட காட்டணும்னு நினைக்காத. கடைசி வரைக்கும் நான் எதுக்காக பேசுறேன்னு உனக்கு புரியவே இல்லல. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாம வெளியில போமா. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா அழவாச்சு செய்யறமா. போமா. என்னடி இவ்வளவு திமிரா பேசுற? அவதான் சொல்றேன்லக்கா, கொஞ்ச நேரம் தானே விட்டு சரியாயிடுவாக்கா. நீ பொறுமையா இருக்கா வாக்கா. இல்ல ஜெயந்தி, அவ எப்படி பேசுறா பாத்தியா? ஐயோ அக்கா, எனக்கு தெரியும்க்கா, நீ போங்களே. சொல்றேன் இல்ல, வாங்க. என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? அவள போங்கக்கா. அப்பாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. என்ன திமிரு அவளுக்கு? ஏய் பாத்தியா ஜெயந்தி, எப்படி கதவு அடிக்கிற பாத்தியா? ஏய் கதவு தரேங்க, கதவு தரேங்க. எவ்வளவு திமிரு உனக்கு? கதவு அடிக்கிற? கோபப்படாதக்கா. விடுக்கா. அவ என்ன பேச்சு பேசுறா? இந்த மனுஷனை பார்த்து ஊரே பயப்படுது. இவ என்னடா இப்படி பேசுறா? இல்ல என்ன குறை வச்சிட்டாரா அவர் இவளுக்கு? ஏங்கா, நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியலக்கா. என்னதான் கிளிய தங்க கூண்டுக்குள்ள போட்டு வளர்த்தாலும் பாதுகாப்பா பாத்துக்கிட்டாலும் அதோட ஆசை என்னவோ வானத்தை நோக்கி பறக்கிறதுல தான்க்கா இருக்கு. முதல்ல உங்க பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அவளோட ஆசைப்படி விட்டுருங்க. அதுதான் ஒரு அம்மாவா நீங்க அவளுக்கு செய்யற நல்லதா இருக்க முடியும். ஆமா போதுமா தாயே, நீ எதுவும் சொல்ல வேணாம். என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு நீ மட்டும் அவளை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. உன்னோட கருத்தை அவ தலையில போட்டு திரிச்சிடாத. என்னது தள்ளியே இரா? நான் என்ன கொரோனா வைரஸா?